திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமீப காலமாகவே மத்திய அரசின் மீது, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மீது திமுக தலைவர் தனது விமர்சனங்களை வேகப்படுத்தி வருகிறார். இலங்கை நட்பு நாடென்றால் தமிழகம் இந்தியாவிற்குள் இருக்கும் ஒரு மாநிலம் என்பதை மறந்துவிட்டீர்களா என்று கேட்டார். சொந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். ராஜபக்சேவுக்கு தலையையும் தமிழர்களுக்கு வாலையும் காட்டி பிரதமர் ஏமாற்றி விட்டார் என்றார். மீனவர் பிரச்சனையோ இலங்கை தமிழர் பிரச்சனையோ கண்டிக்க வேண்டிய மத்திய அரசு அதற்கு நேர் எதிராக ராஜபக்சேவின் தம்பியோடு ரகசியமாக கைகுலுக்குவது ஏன் என்று கேட்கிறார். அவர் கேட்பது மட்டுமல்ல, மத்திய அரசை தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் ஆளும் அதிமுகவை காங்கிரஸ் விமர்சிப்பதே இல்லை. குறிப்பாக மின்வெட்டு விவகாரத்தில் திமுக மத்திய அரசு இரண்டும் சேர்ந்து சதி செய்கிறது என்றே குற்றம் சாட்டிய பிறகும் கூட திமுக தான் அதை மறுக்கிறதே ஒழிய காங்கிரஸ் மௌனம்தான் சாதிக்கிறது. அது ஏன் என்றெல்லாம் திமுக தரப்பிலிருந்தும் குரல்கள் எழுகின்றன. இதற்கெல்லாம் என்ன பொருள்? திமுகவும் காங்கிரசும் திசை மாறி பயணிக்கின்றனவா? அல்லது காங்கிரஸ் மீதான திமுகவின் தொடர் விமர்சனங்களுக்கு காரணங்களாக நாம் எதை புரிந்து கொள்வது? மக்கள் நலன் சார்ந்த திமுகவின் கொள்கை முடிவுகளுக்கு விரோதமாக காங்கிரஸ் பயணிக்கிறது என்று சொல்லப்படுவதுதான் உண்மை காரணமா? அல்லது இந்த விமர்சனங்கள் அனைத்துமே தேர்தல் நோக்கிலானவையா? விவாதிக்கவிருக்கிறோம். பங்கு பெறுவோர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கோபண்ணா, திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா, பத்திரிகையாளர்கள் ரங்கராஜன், லக்ஷ்மி சுப்பிரமணியன் ஆகியோர். நேர்பட பேசலாம். வணக்கம். வணக்கம் திரு கோபண்ணா, சற்றே நீளமான ஒரு கேள்வி. மீனவர் தாக்குதல் விவகாரம், இலங்கை தமிழர் விவகாரம், காமன்வெல்த் மாநாட்டு விவகாரம், இலங்கை கடற்படையினருக்கு பயிற்சி அளிக்கும் விவகாரம், தமிழகத்திற்கான மின் பகிர்மான விவகாரம், மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு, உணவு பாதுகாப்பு மசோதா என்று ஒவ்வொரு விஷயத்திலும் அதிமுக மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறது. திமுக தான் காங்கிரஸையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. அது கூட பரவாயில்லை. மணல் முறைகேடு, தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொலை கொள்ளைகள், அமைச்சர்கள் மீது இருக்கும் நிலப்பரிப்பு புகார்கள் போன்றவற்றில் கூட மௌனம் சாதிக்கிறீர்கள் என்று பேசுகிறார்களே, ஏன் மௌனம்? இல்லை, இந்த மௌனம் அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இன்று வெளிவந்த தேசிய முரசு இதழிலே நான் தலையங்கம் எழுதியிருக்கிறேன். நாம் எங்கே போகிறோம் என்று கருத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பாஜக நமக்கு எதிரி கட்சி, மாநில அளவிலே அதிமுக நமக்கு எதிரி கட்சி. இந்த இரண்டையும் விமர்சிக்க வேண்டும். இந்த விமர்சிப்பதிலே என்ன தயக்கம் என்று கேட்டு நான் தலையங்கம் எழுதியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலே பெரும்பாலானவர்களுடைய கருத்து என்பது மாநிலத்திலே அதிமுகவை எதிர்த்து நாம் கடுமையாக குரல் கொடுக்க வேண்டும், ஒரு மாநில அரசு செய்கிற தவறுகளை கண்டிக்க வேண்டும். அதே போல் தேசிய அளவில் பாஜக இப்போ நரேந்திர மோடியினுடைய அந்த படுகொலைகள், குஜராத் படுகொலைகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவிலே கண்டன கூட்டங்கள் நடத்த வேண்டும், கருத்தரங்குகள் நடத்த வேண்டும் என்று பல விஷயங்களை இந்த தேசிய முரசில் எழுதியிருக்கிறேன். இதுதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பலருடைய கருத்து. ஆனால் தமிழகத்திலே சமீப காலமாக அதிமுகவுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் கருத்து கூறவில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கத்தான் செய்கிறது. நான் அதை மறுக்கவில்லை. பல விஷயங்களிலே, குறிப்பாக மின்வெட்டுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டு சதி என்று சொல்வதற்கு கூட காங்கிரஸ் கட்சியிலிருந்து பதில் சொல்லவில்லை என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதற்கு ஒரு விளக்கத்தையும் இதற்குரிய பதிலையும் தர வேண்டும் என்று பரவலாக எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே நமது அரசியல் பாதையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த கருத்தை நான் கொண்டிருக்கிறேன். இந்த கருத்து காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிர்க்கவில்லை என்பதற்காக ஏதோ அதிமுகவோட கூட்டு விடும் என்கிற அடிப்படையில் அது எதிர்க்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதிமுக என்பது எங்கோ போய்விட்டது. இந்த மத்திய அரசை கடந்த முக்கிய கேள்விதான். தொடர்ந்து விமர்சனங்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் உங்கள் சொந்த கட்சியையே இதில் விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிறீர்கள். திமுக தலைவரின் கருத்தும் காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளரான உங்களின் கருத்தும் இந்த விஷயத்தில் ஒத்துப்போகிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள். தமிழன் பிரசன்னா, மற்றவர்கள் பார்வைக்கு இது காங்கிரஸே
நீங்கள் எங்களோடு நிற்கிறீர்களா இல்லையா விடை சொல்லுங்கள் என்பதற்கான ஒரு நெருக்குதலோ என்று படுகிறது. அப்படியா? நிச்சயமாக இதிலே ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு இந்த ஈழம் தொடர்பான செய்திகள், அதற்கு உண்டான இன்றைக்கு இருக்கிற நிகழ்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தால் அது ஏதோ இவர்கள் நாங்கள் சமூகத்துக்கு செய்கிற துரோகம் என்பது போலவும், கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வந்தால் நாடகம் என்பது போலவும் விளக்கி கொண்டே வருகிறார்கள். அடிப்படையில் ஒரே ஒரு கேள்விதான். இன்றைக்கு எந்த நிகழ்வுகள் வந்தாலும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான குரல் கொடுக்கிற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு வந்திருக்கிறது என்பதிலே எந்தவித மறுப்பும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதற்கான நிலைப்பாடுகள்ல தெளிவான முடிவு, நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டோம், இன்னும் கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்று விட்டோம், எங்கள் அமைச்சர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள், இன்னும் அவர்களோடு தொடர்பு இல்லை என்கிற நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் இன்றைக்கு வரைக்கும் தெளிவாக இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களை சந்திப்பதனாலோ அல்லது பேசுவதனாலோ அவர்களோடு கூட்டணி என்கிற நிலைப்பாடு என்பது தலைமையினுடைய கட்சியினுடைய தலைமையின் முடிவு. அந்த முடிவு இன்றைக்கு தெளிவாக இருக்கிறது. தொடர்பே இல்லை என்றால் இடையில் ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலுக்கான ஒரு ஆதரவை கோருவது எப்படி நடந்தது? நிச்சயமாக நீங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறதனுடைய அடி குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி ராஜ்யசபா தேர்தல். ராஜ்யசபா தேர்தல் என்பது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நேரடி வாக்குப்பதிவு. இது மக்களினுடைய நேரடி வாக்குப்பதிவு அல்ல, சட்டமன்ற உறுப்பினருடைய நேரடி வாக்குப்பதிவு. அந்த காங்கிரசின் அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் கடந்த ஆட்சியின் போது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு கூட்டணியிலிருந்து எங்கள் கூட்டணியினுடைய உறவின் மூலமாக வெற்றி பெற்றவர்கள். அந்த உறவின் மூலம் அவருடைய ஆதரவை கேட்பது என்பது அரசியல் ஜனநாயகத்தில் மரபே தவிர அது கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த கொள்கை முடிவு அல்ல. எங்களுடைய கூட்டணியில், அதாவது இந்த ஒரு லைன் இருக்கு, அந்த லைனை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ராஜ்யசபா தேர்தல். நாடாளுமன்றத்தில் நேரடியாக மக்களை சந்திக்க போகிற போது ஏற்படுகிற கொள்கை முடிவு என்பது வேறு. இந்த கூட்டணியில் இது ராஜ்யசபா தேர்தல். இதிலே அவர்களுடைய எங்களோடு இணைந்து வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றியினுடைய மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டோம். ஆகவே அவர்களிடத்திலே கேட்டோம். இது தவறு இல்லை. அடுத்து ராஜ்யசபா தேர்தல் நாங்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை ஆதரிக்கும். உங்களுடைய அரசியல் வியக்க வைக்கிறது. உங்கள் பார்வை என்ன? இல்லை, இதில் ஒரு பொதுவாக ஒரு தெளிவற்ற நிலைமை இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூழ்நிலை எப்படி போகிறதுன்னு சொன்னால், யாரோடு யார் கூட்டணி அமைப்பார்கள், அது எந்த திசையில் செல்லும், உடன் யார் இருப்பார்கள், இதெல்லாம் ஒரு தெளிவற்ற நிலை இருக்கிறது. அது ஓரளவுக்கு ஏற்காடு இடைத்தேர்தலில் கூட இதை நாம் பார்க்கிறோம். அதிமுக திமுகவுடன் இல்லை, காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியுடன் இல்லை. இந்த 2 தான் தெளிவாக தெரிகிறது. மற்றபடி யூகங்களின் அடிப்படையில் என்று சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையும் என்பதற்கு கட்சியின் முக்கிய தலைவர்களை கேட்டால் கூட அவர்களுக்கும் ஒரு தெளிவில்லை. காரணம், மத்தியில் ஏராளமான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது, மாநிலங்கள் நடக்கின்றன, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றது. இந்த 5 மாநிலங்கள் நடந்த சட்டசபை தேர்தல் முடிவுகள் கூட செமிஃபைனல் என்று சொல்கிறார்கள். அது கூட உண்மையல்ல. 2014 நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் அது செமிஃபைனல் தான். ஏன்னா அந்த தேர்தல் முடிந்த பிறகு தான் உண்மையான ஆட்டம் தொடங்கும் என்பது போல் தெரிகிறது. ஏன்னா சரி, முதல் இந்த விமர்சனங்களுக்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ள நாம் முயலலாம். ஒருவேளை ஒரு துரும்பை கூட அனுப்பக்கூடாது என்று சொன்ன பிறகும் சல்மான் குர்ஷித் என்ற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவ்வளவு பெரிய மனிதரையே அனுப்பிவிட்டார்களே என்ற ஆதங்கத்திலிருந்து இந்த கோபம் வந்திருக்குமோ? இல்லை, இலங்கை பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 2G பிரச்சனை. 2Gலையும் கூட காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. ஜேபிசியுடைய அறிக்கையில் திமுக வேறு நிலை எடுத்திருக்கிறது, காங்கிரஸ் வேறு நிலை எடுத்திருக்கிறது. அந்த நிலையை ஆதரிக்க வேண்டும் என்று திமுகவினர் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் இறுதி அறிக்கை அவர்களுடைய கருத்துக்கு மாறுபட்ட நிலை எடுத்து கடைசி இறுதி அறிக்கை கொடுக்கப்பட்டது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு அடிப்படையான காரணம், ஒரு காரணம் 2G விவகாரமே கூட இருக்கலாம். அதாவது இதில் அவங்க எதிர்பார்க்கின்ற அளவிற்கு கனிமொழிக்கோ இல்லை திரு கருணாநிதியுடைய துணைவியாருக்கோ தகுந்த அளவிற்கு பாதுகாப்பு அல்லது நிவாரணம் அல்லது சில வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும் மத்தியில் இருக்கும் ஆட்சி அல்லது சம்பந்தப்பட்ட சில அமைச்சர்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கலாம். அது ஒன்று. அடுத்த சுற்று நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிங்க. லட்சுமி, இப்போ நீங்கள் புரிந்து கொள்வது என்ன? திமுக விலக விரும்புகிறதா அல்லது இது ஒரு தேர்தல் பேரத்திற்கான ஒரு நடைமுறையா? இது தேர்தல் பேரத்திற்கான ஒரு நடைமுறைன்னு தான் சொல்ல முடியும். கடந்த 16 ஆண்டுகளா
நாடாளுமன்றத்துல பவர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரீஜனல் பார்ட்டி டிஎம்கே மட்டும்தான். எப்போதுமே ஜெயிக்கிற குதிரையில பந்தயம் கட்டி ஜெயிச்சிருக்காங்க திமுக. இந்த 16 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ளம் போர்ட்ஃபோலியோஸ் டிஎம்கே கிட்ட இருந்திருக்கு. அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து இந்த 2004 இருந்து கடந்த இந்த ஜெனீவா ரெசல்யூஷனுக்கு முன்னால் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து யூபிஏலேருந்து வெளியில் வர வரைக்கும் திமுகவால் காங்கிரஸ்னு திமுகவினரும் காங்கிரஸால் திமுக அப்படின்னு காங்கிரஸாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரஸ்ட் இருந்தது ரெண்டு பேருக்கு மத்தியிலையும். ஆனால் இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட் டெபிசிட் வந்து அதிகமாயிருக்கு. இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான அந்த ட்ரஸ்ட் டெபிசிட் இப்போ அதிகமாக இருக்கிறது தான் இந்த நிலைக்கு காரணம். தேர்தல் பேரத்திற்காக நீங்க சொல்வீங்கன்னா கருணாநிதி முன்வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள்ல நீங்க எதை மறுக்க முடியும்? அதில் எது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல, இதை வந்து ரெண்டு விதமா வச்சுக்கலாம். இன்னைக்கு விமர்சனம் பண்றாரு. விமர்சனம் பண்ணா காங்கிரஸை வந்து தன்னுடைய இதுக்கு டியூன் பண்ணி கொண்டு வரணுங்கிற ஒரு காரணம். இன்னொன்று வந்து இதை பார்கெயின் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு காரணம், வேண்டான்னு கூட்டணி இப்போ வேண்டாம், இந்த முறை காங்கிரஸ் இப்போ இந்த மாநில தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம், பாஜகவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறதுக்கான ஒரு தளமாகவும் இதை பார்க்கலாம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நாட்டில்